கும்பகோணம் அருகே அணைக்கரையில் மீன்பிடித்த போது மீனவரை முதலை கடித்ததில் படுகாயமடைந்து சிகிச்சைக்காக கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கும்பகோணம் அருகே அணைக்கரை அங்காளம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் சிவபிரகாஷ். இவர் அணைக்கரை கொள்ளிடம் ஆற்றில் மீன்பிடித்த போது அங்கேயே வியாபாரம் செய்யும் தொழில் செய்து வந்தார். இந்நிலையில் அணைக்கரை கொள்ளிடம் ஆற்றில் தெர்மாகோவில் அமர்ந்து ஆற்றில் வலை வீசி மீன்பிடித்துக் கொண்டிருந்தார். அப்போது முதலை ஒன்று சிவபிரகாஷ் காலில் கடித்து இழுத்துள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த சிவபிரகாஷ் கூச்சலிட்டவாறு முதலையின் பிடியிலிருந்து காலை உருவிக்கொண்டு ஆற்றில் குதித்து கரைக்கு வந்துள்ளார். உடனடியாக அருகில் மீன்பிடித்த மற்ற மீனவர்கள் அவரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக கும்பகோணம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு வந்து சிகிச்சைக்காக அனுமதித்தனர். முதலை கடித்ததில் காலில் உள்ள விரல்கள் பலத்த காயமடைந்துள்ளதால் மருத்துவமனையில் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து திருப்பனந்தாள் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். மேலும் அணைக்கரையில் உள்ள முதலைகளை பிடித்து அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அல்லது அந்த பகுதியில் முதலை பண்ணை ஒன்று அமைக்க வேண்டும் என்பதை அந்த பகுதி மக்கள் வேண்டுகோளாக வைத்துள்ளனர். 100 பேருக்கு மேலே நாங்கள் மீனவர் இருக்கோம். அணைக்கரை கிராமத்தில் மீன் பிடிக்கிறது தான் எங்களோட பிரதான தொழில். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காலையில் மீன் பிடிக்க எங்கள் சித்தப்பா ஆற்றக்குள்ளே இறங்கக்குள்ளே முதல்ல வந்து கிடச்சிச்சிங்க. இது வந்து 5வது முறைங்க. இது வரைக்கும் பல முறை ரிப்போர்ட் பண்ணியும் முதல்ல வந்துட்டு ஆற்றுக்குள்ளே தான் இருக்கே தவிர்த்து அதை அப்புறப்படுத்தணும்னு வனத்துறையில் வந்துட்டு ஸ்டெப் எடுக்க மாட்டுறாங்க. பார்த்திங்கன்னா எங்கே இருக்கிற முதலையும் வந்துட்டு அணைக்கரை ஆற்றுல தான் வந்து விடுறாங்க. கடைசி விட்டுட்டு பார்த்திங்கன்னா இனப்பெருக்கம் அதிகமாகி 100க்கும் மேற்பட்ட முதலைகள் வந்துட்டு ஆற்றுல இருக்குங்க. எங்களுக்கு மீனவர் வந்துட்டு ஆற்றுல இறங்குறதுக்கே பயமாக இருக்குது. பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 10 பேருக்கு மேலே கடிச்சிருக்கு. அதில் ஒரு நபர் இறந்துருக்காங்க. பார்த்திங்கன்னா மீனவர் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறது என்னென்னா, முதல்ல இருக்கிறது தான் அதுக்கு பிரதான இடம் வந்துட்டு தண்ணீர் தான், இல்லைன்னு சொல்லலை. அதை வந்துட்டு அளவுக்கு அதிகமாக இல்லாமல் குறைந்த இதாக வச்சுக்கிட்டு அதுக்கான ஒரு இடத்த தயார்படுத்தி முதல்ல எங்களுக்கு கொண்டு போய் விடணுன்ட்டு வனத்துறையை நான் கேட்டுக்கிறேங்க.